ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப மிக முக்கியமான பதிவு. ஒரு கணவர்மார்களும் இதை ஃபாலோ பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பொண்டாட்டி அதிகாரம் பண்ணுறது, அடிக்கிறது, மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய செயல்கள் நான் பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொருத்தவங்க வீட்டிலேருந்து நமக்காக நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்டாட்டியை நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க வீட்டிலேருந்து இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணது அவங்க பெருமைப்படுற மாதிரி பார்த்துக்கணும். அவங்கள மற்றவங்க முன்னாடி அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, துன்புறுத்துறது, அசிங்கப்படுத்துறது, அடிமைத்தனப்படுத்துறதுலாம் பண்ணாமல் நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ நாளைக்கு சாகிற வரைக்கும் அவங்க தான் உங்களை பார்த்துப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைனா அதை நீங்களே பேசி தீர்த்துட்டு வழியே பாருங்கள். மற்றவங்களை இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது தேவையில்லாத பெரிய பிரச்சனையாக கொண்டு போவோம். அதே மாதிரி யார் பேச்சும் கேட்காதீங்க. மற்றவங்க எல்லார் வீட்லேயும் சந்தோஷமாக ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் உங்களை தான் மற்றவங்க ட்ரிகர் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் புருஷன் முன்னாடி உங்களுக்குள்ளே பேசி சண்டையோ எதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சிட்டிங்கன்னா அது நல்லபடியாக முடிஞ்சிடும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது பெருசாக. தெரிஞ்சால் எல்லா பொண்டாட்டிங்களையும் மரியாதையாக ட்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை மதிக்கலாம் தான் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.